குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இதே போல் 2 வீடியோ போட்டிருக்கோம். சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. துபாயில் அரப் கண்ட்ரீஸில் நேர்ஸ் வேலைக்கு போகக்கூடிய அந்த பெண்களுக்கு தேவையான நேர்ஸ் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. ஏற்கனவே 2 வீடியோ நம்ம இது போட்டிருக்கோம். இன்றைக்கி 3வது வீடியோ. சரியா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள வர்றாரு. அப்போ அதில் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய நர்ஸ்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாரு. சரியா, வந்த உடனே அந்த சிஸ்டர் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாங்க. சரியா, அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு மார்பு வலிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரியா, அடுத்தால அந்த நர்ஸ் உடனே என்ன கேட்குறாங்கன்னா, வலி எப்போ தொடங்கிச்சுதுன்னு கேட்குறாங்க. வலி எப்போ தொடங்கியது? சரியா, வலி எப்போ தொடங்கிச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாருன்னா, வலி நேற்று இரவு தொடங்கியதுன்னு சொல்கிறாரு. சரியா, வலி நேற்று நைட்டு தொடங்கிச்சு. சரியா, அதான் அந்த நெஞ்சு வலி நேற்று நைட்டு தொடங்கிச்சுன்னு சொல்கிறாரு அவர். சரியா, உடனே அந்த நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் மெடிக்கல் கார்டை தாருங்க. சரியா, உங்கள் கார்டை தாருங்க, உங்கள் மெடிக்கல் கார்டை தாருங்க. அந்த மெடிக்கல் கார்டுன்னா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்க நம்ம பேர், நம்ம அட்ரஸ்ஸு, நம்ம மொபைல் நம்பர், நம்ம டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் கேட்டு கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணி நமக்கு ஒரு கார்டு எழுதி கையில் கொடுப்பாங்க. சரியா, அந்த கார்டு அடுத்தால நம்ம போகும்போது அந்த கார்டை கட்டாயம் கொண்டு போகணும். சரியா, அதுக்காக தான் அங்கே கேட்குறாங்க, அந்த மெடிக்கல் கார்டை கேட்குறாங்க. சரியா, ஓகே, அவர்கிட்ட மெடிக்கல் கார்டு இருக்குது. உடனே அந்த கார்டு எடுத்து நர்ஸ் கையில் கொடுக்குறாங்க. உடனே அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கார்டையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. சரியா, ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க, ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. சரியா, கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் ரூமுக்குள்ளே அனுப்பிட்டு இவங்க நர்ஸ் வெளியே வந்துடுறாங்க. சரியா, அப்போ அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்கிட்ட அவர்கிட்ட உள்ள டீட்டெயிலெலாம் எல்லாம் கேட்குறாரு, அவங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யுது. அப்போ இதே போல் அவர் சொல்லியிருப்பார், எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வேறு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அடுத்தால டாக்டர் சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு. அடுத்தால உடனே நேர்ஸ் உள்ளே போகிறாங்க. நேர்ஸ்கிட்ட அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. சரியா, அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லியாச்சு, நர்ஸ்கிட்ட சொல்லியாச்சு. உடனே நர்ஸ் அந்த பேஷண்ட்டை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் உங்களை அட்மிட் பண்ண சொன்னாருன்னு. சரியா, டாக்டர் உங்களை அட்மிட் பண்ண சொன்னார். சரியா, இந்த அட்மிட்னு சொன்னாலே என்னென்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சும்மா ஏதாவது ஒரு அரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அடுத்தாலும் முடிஞ்சு நம்ம வந்துடலாம்னு நினச்சிட்டு போயிருப்போம். ஆனால் நம்ம எதிர்பாராமல் அங்கே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நமக்கு சின்ன ஒரு மனசில் ஒரு பதட்டம், ஒரு பயம், அது எல்லாருக்கும் வரக்கூடியதான், சகஜம்தான். சரியா, ஏன்னா அட்மிட் ஆகக்கூடிய அளவுக்கு என்னாச்சு, நம்ம உடம்புல எதுவும் பெரிய பிரச்சனை இருக்குமோ, நிச்சயமாக போய்விடுவாங்க, எல்லோரும் கேட்பாங்க. சரியா, அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட அவர் கேட்குறாரு, சிஸ்டர் இது ஆபத்தான பிரச்சனையான்னு கேட்குறாரு. சரியா, சிஸ்டர் இது ஆபத்தான பிரச்சனையான்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலே ஆபத்தான பிரச்சனையாக கூட இருக்கலாம். சரியா, ஏன்னா அவர் நெஞ்சு வலினாங்க வந்திருக்கிறாரு. சரியா, ஒரு ஹார்ட் பிரச்சனை எதுவும் இருக்கலாம். உண்மையிலே அது சீரியஸான ப்ராப்ளமாக இருந்தால் கூட அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது ஒன்றும் ஆபத்தான பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் ஆபத்தான பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது எந்த ஹாஸ்பிட்டலும் சரி, சிஸ்டர் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட் இப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு இது ஆபத்தான பிரச்சனையாக அட்மிட் ஆகும்போது இப்படி கேட்டாங்கன்னா நிச்சயமாக இப்படி தான் சொல்லுவாங்க. சரியா, எந்த சிஸ்டராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, இல்லை இது ஒன்றும் ஆபத்தான பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே ஆபத்தான பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம மனம் தளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. சரியா, அது நர்ஸ் எல்லா நர்ஸிட்டும் உள்ள ஒரு நல்ல ஒரு பழக்கம் அது. சரியா, ஓகே, அவங்க இப்படி சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஆபத்தான பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அடுத்தால உடனே அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நர்ஸ். சரியா, ஏனும் கூட உங்கள் ரூமுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா, அடுத்தால உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கூட யார் தங்குவாங்கன்னு கேட்குறாங்க. சரியா, உங்கள் கூட யார் தங்குவாங்க. ஏன்னா சில ஹாஸ்பிட்டலில் அப்படி ரூல்ஸ் இருக்குது, ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனால் கட்டாயம் அவங்க கூட ஒரு ரிலேஷன் யாராவது தங்கணும். அதான் அவங்க கேட்குறவங்க கூட யார் தங்குவாங்க அப்படி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையாவது 6 மணிக்கு முன்னால் வர சொல்லுங்கள். சரியா, நர்ஸ் அந்த பேஷண்ட்டை சொல்கிறாங்க, யாரையாவது 6 மணிக்கு முன்னால் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரியா, இதுக்குள்ள ஒவ்வொரு சென்டென்ஸ் போட்டு அரபிக், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் நம்ம பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே வர்றாங்க. வந்த உடனே நர்ஸ்கிட்ட போகிறாங்க. நர்ஸ் உடனே உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டர் எனக்கு மார்பு வலிக்கிறது, எனக்கு நெஞ்சு வலிக்குது. सिस्टर आई हैव चेस्ट पेन. चलिए सिस्टर आई हैव चेस्ट पेन. सिस्टर मुझे छाती में दर्द है,
சிஸ்டர் முஜே சாத்தி மே தர்த் ஹை சிஸ்டர் ஐ ஹாவ் செஸ்ட் பெயின் சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார் சரியா. யா உக்தி அந்தி அல்லம் ஃபி அல் சத்தர் சரியா. யா உக்தி அந்தி அல்லம் ஃபி அல் சத்தர் சரியா. யா உக்தி சிஸ்டர் அந்தி ஐ ஹாவ் அல்லம் பெயின் சரியா. ஃபி அல் சத்தர் செஸ்ட் சரியா. அதான் அல்லம் ஃபி அல் சத்தர்னு சொன்னால் செஸ்ட் பெயின் சரியா. யா உக்தி சிஸ்டர் அந்தி ஐ ஹாவ் அல்லம் ஃபி அல் சத்தர் செஸ்ட் பெயின். அப்போ சேர் சொல்லும்போது சிஸ்டர் ஐ ஹாவ் செஸ்ட் பெயின் கரெக்டாக வருது. சிஸ்டர் முஜே சாத்தி மே தர்த் ஹை சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது கரெக்டாக. ஓகே, அடுத்தல சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, நிச்சயமாக இப்படி சொன்ன உடனே அடுத்தல என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வலி எப்போ தொடங்கிச்சு சரியா. வலி எப்போ தொடங்கிச்சு சரியா. அதான் அந்த நெஞ்சு வலி வந்து உங்களுக்கு எப்போ தொடங்கிச்சின்னு கேட்குறாங்க சரியா. வென் டிட் தி பெயின் ஸ்டார்ட் சரியா. வென் டிட் தி பெயின் ஸ்டார்ட் சரியா. வலி எப்போ தொடங்கிச்சு. வென் டிட் தி பெயின் ஸ்டார்ட். தர்த் கப் ஷுரு ஹுவா. தர்த் கப் ஷுரு ஹுவா சரியா. அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. மித்த எப்தா அல் ஆலம் சரியா. மித்த எப்தா அல் ஆலம் சரியா. ஓகே, மித்த வென் எப்தா அல் ஆலம் தி பெயின் ஸ்டார்ட் சரியா. மித்த வென் எப்தா அல் ஆலம் தி பெயின் ஸ்டார்ட். அப்போ சேஞ்ச் பண்ணி வென் டிட் தி பெயின் ஸ்டார்ட் சரியா. ஓகே, தர்த் கப் ஷுருவா வலி எப்போ தொடங்கிச்சு சரியா. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா. அவர் பதில் சொல்கிறாரு அதுக்கு சரியா. வலி வந்து எனக்கு நேற்று நைட்டு தொடங்கிச்சுன்னு சொல்கிறாரு சரியா. வலி எனக்கு நேற்று நைட்டு தொடங்கிச்சு சரி. அது எப்படி சொல்லுவார். பித்தா அல் ஆலம். அதான் வலி நேற்று இரவு தொடங்கிச்சு. தி பெயின் ஸ்டார்ட் அட் எஸ்டர்டே நைட் சரியா. தி பெயின் ஸ்டார்ட் அட் எஸ்டர்டே நைட். दर्द कल रात को शुरू हुआ சரியா. दर्द कल रात को शुरू हुआ. தி பெயின் ஸ்டார்ட் அட் எஸ்டர்டே நைட். வலி நேற்று இரவு தொடங்கிச்சு சரியா. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார் சரியா. பித்தா அல் ஆலம் ஃபி லைலா அம்ஸ் சரியா. பித்தா அல் ஆலம் ஃபி லைலா அலம் அம்ஸ் சரியா. அல்ல வேண்டாம் அம்ஸ் சரியா. அப்போ பித்தா ஸ்டார்ட் அல் ஆலம் பெயின் ஃபி லைலா அட் நைட் அம்ஸ் எஸ்டர்டே சரியா. சரியா. அப்போ சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக வருது. பித்தா ஸ்டார்ட்டு அல் ஆலம் பெயின் ஃபி லைலா அட் நைட் அம்ஸ் எஸ்டர்டே. அப்போ சேஞ்ச் பண்ணும்போது தி பெயின் ஸ்டார்ட் அட் எஸ்டர்டே நைட் கரெக்டாக வருது சரியா. ஓகே, தி பெயின் ஸ்டார்ட் அட் எஸ்டர்டே நைட்டு. தர்द कल रात को शुरू हुआ. வலி நேற்று இரவு தொடங்கி. பித்தா அல் ஆலம் ஃபி லைலா அம்ஸ். ஓகே, சரி அடுத்தால வாங்க. அடுத்தால வந்து அந்த நர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா பேஷண்ட்கிட்டையும் அந்த ஒரு கார்டு கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க வந்திருக்கும்போது ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க சரியா. அந்த கார்டை வந்து கட்டாயம் கேட்பாங்க. உங்களுடைய மெடிக்கல் கார்டு தாங்கன்னு கேட்குறாங்க சரியா. அப்போ இந்த மெடிக்கல் கார்டு எல்லா பேஷண்ட்டையும் ஒரு வேளை இருக்காது. புது பேஷண்ட்டாக இருந்தால் இருக்காது. அவங்கள புதுசாக கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க சரியா. அப்போ இந்த மெடிக்கல் கார்டு வந்து இப்போ அந்த நர்ஸ் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, உங்கள் மெடிக்கல் கார்டை தாருங்க. கிவ் மீ யுவர் மெடிக்கல் கார்டு சரியா. ஆப்கா மெடிக்கல் கார்டு தேவ். ஆப்கா மெடிக்கல் கார்டு தேவ். கிவ் மீ யுவர் மெடிக்கல் கார்டு. உங்கள் மெடிக்கல் கார்டை தாருங்க சரியா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. ஆத்னி பதாகத்திக் அல் தபையா சரியா. ஆத்னி பதாகத்திக் தபையா. ஆத்னி கிவ் மீ பதாகத்திக். பதாகானா கார்டு, பதாகத்தின்னா யுவர் கார்டு சரியா. அப்போ பதாகத்திக் யுவர் கார்டு அல் தபையா மெடிக்கல் சரியா. ஆத்னி கிவ் மீ பதாகத்திக் யுவர் கார்டு அல் தபையா மெடிக்கல். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது கிவ் மீ யுவர் மெடிக்கல் கார்டு கரெக்டாக வருது. ஆப்கா மெடிக்கல் கார்டு தேவ். உங்கள் மெடிக்கல் கார்டை தாருங்க கரெக்டாக. ஆத்னி பதாகத்திக் அல் தபையா. ஓகே, சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அந்த பேஷண்ட் வந்து உடனே கார்டை எடுத்து நர்ஸ் கையில் கொடுக்குறாங்க. அந்த நர்ஸ் வந்து உடனே கார்டை கையில் வச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க சரியா. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சரியா. கம் வித் மீ டு தி டாக்டர் சரியா. கம் வித் மீ டு தி டாக்டர். मेरे साथ डॉक्टर के पास आइए. கம் வித் மீ டு தி டாக்டர். ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க சரியா. தால் மாயி இல அல் தபை கரெக்டா. தால் மாயி இல அல் தபை. தால் கம் மாயி வித் மீ. மானா வித் மாயினா வித் மீ. இல டு அல் தபை தி டாக்டர் சரியா. தால் கம் மாயி வித் மீ இல டு அல் தபை தி டாக்டர். அப்போ சேஞ்ச் கம் வித் மீ டு தி டாக்டர் கரெக்டாக வருது. मेरे साथ डॉक्टर के पास आइए. ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க சரியா. ஓகே, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு நர்ஸ் வந்து வெளியே வந்துடுறாங்க சரியா. அப்போ அங்கே வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து அந்த பேஷண்ட்டை எல்லாம் பேசிவிட்டு அவரோட நோய் பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து வெளியே நர்ஸை போய் பார்க்க சொல்லிடுறாங்க சரியா. இந்த பேஷண்ட் வெளியே வர்றாங்க சரியா. உடனே நர்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் கேட்டுட்டு வெளியே வராங்க. வந்துட்டு அந்த பேஷண்ட்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
டாக்டர் உங்களை அட்மிட் பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரியா? டாக்டர் உங்களை अडमिट பண்ண சொன்னார். சரியா? द डॉक्टर सेड टू एडमिट यू. डॉक्टर ने आपको एडमिट करने के लिए बोला. डॉक्टर ने आपको एडमिट करने के लिए बोला. द डॉक्टर सेड टू एडमिट यू. डॉक्टर உங்களை अडमिट பண்ண சொன்னார். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? கால் அல் தபைப் அன் ஆத்ரஃபிக். சரியா? கால் அல் தபைப் அன் ஆத்ரஃபிக். கால் அல் தபைப் தி டாக்டர் டோல்டு. சரியா? கால் டோல்டு அந்த அல் தபைப் டாக்டர். சரியா? தான் டோல்டு செட்டு எல்லாம் மீனிங் ஒன்று தான். சரி, அப்போ கால் செட்டுன்னு வச்சுக்கோங்க. சரி, கால் செட்டு அல் தபைப் டாக்டர் அண்ட் டு ஆத்ரஃபிக் அட்மிட். சரியா? அட்மிட் யூ. கரெக்டாக? அப்போ சேஞ்ச் பண்ணும்போது தி டாக்டர் செட் டு அட்மிட் யூ. ஓகே? கால் செட்டு அல் தபைப் தி டாக்டர் அண்ட் டு ஆத்ரஃபிக் அட்மிட் யூ. கரெக்டாக? ओके? अब डॉक्टर उंगला एडमिट பண்ண சொன்னார். தி டாக்டர் செட் டு அட்மிட் யூ. डॉक्टर ने आपको एडमिट करने के लिए बोला. करेक्टா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து இந்த அட்மிட் பண்ண சொன்ன உடனே அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் பயந்துடுறாரு. சரியா? என்னென்னா இயற்கையாக வரக்கூடிய ஒரு பதட்டம், ஒரு பயம். சாதாரணமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நிறைய வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சி வரும்போது நம்மளை அட்மிட் பண்ண சொன்னால் யாருக்கும் மனசில் ஒரு சின்ன ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும். சரியா? என்ன கேட்குறாருன்னா, சிஸ்டர் இது சீரியஸான பிரச்சனையா, சிஸ்டர் இது ஆபத்தான பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சரி, அந்த பேஷண்ட் வந்து டாக்டர் நர்ஸ்கிட்ட கேட்குறாரு, சிஸ்டர் இது ஆபத்தான பிரச்சனையா, சிஸ்டர் இஸ் திஸ் ए सीरियस प्रॉब्लम, सिस्टर इस दिस ए सीरियस प्रॉब्लम, सिस्टर ये कुछ सीरियस प्रॉब्लम है क्या, सिस्टर ये कोई सीरियस प्रॉब्लम है क्या, सिस्टर इस दिस ए सीरियस प्रॉब्लम, सिस्टर இது ஆபத்தான பிரச்சனையா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? உக்தி ஹாதா முஷ்கில ஹத்தீரா, உக்தி ஹாதா முஷ்கில கத்தீரா. உக்தி சிஸ்டர் ஹாதா முஷ்கில திஸ் ப்ராப்ளம் ஹத்தீரா சீரியஸ். சரியா? உக்தி சிஸ்டர் ஹாதா திஸ் முஷ்கில ப்ராப்ளம் ஹத்தீரா சீரியஸ். கரெக்டா? अब चेंज करो, सिस्टर इस दिस सीरियस प्रॉब्लम, सिस्टर ये कोई सीरियस प्रॉब्लम है क्या, சிஸ்டர் இது ஆபத்தான பிரச்சனையா. கரெக்டாக வருது. சரியா? உக்தி ஹாதா முஷ்கில ஹத்தீரா. சரி, அதுக்கு அந்த நேர்ஸ் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஆபத்தான பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இல்லை இது ஆபத்தான பிரச்சனை இல்லை, நோ திஸ் இஸ் நாட் ஏ சீரியஸ் ப்ராப்ளம், நஹி ஏ கோய் சீரியஸ் ப்ராப்ளம் நஹி ஹை. சரியா? அது உண்மையிலே சீரியஸான சீரியஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட நேர்ஸ் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மனம் தளராமல் இருக்கணுங்கிறதுக்காக. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஆபத்தான பிரச்சனை இல்லை, நோ திஸ் இஸ் நாட் ஏ சீரியஸ் ப்ராப்ளம், நஹி ஏ கோய் சீரியஸ் ப்ராப்ளம் நஹி ஹை. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? இல்லை ஹாதா மூ முஷ்கில ஹத்தீரா, இல்லை ஹாதா மூ முஷ்கில கத்தீரா, லேண்ட் சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஹாதா மூ முஷ்கில கத்தீரா. சரியா? கத்தீரா சீரியஸ், முஷ்கில ப்ராப்ளம், மூ நாட், ஹாதா திஸ், ல நோ. சரியா? அப்போ சேர்த்து சொல்லும்போது நோ திஸ் இஸ் நாட் ஏ சீரியஸ் ப்ராப்ளம் கரெக்டாக வருது. சரியா? ல ஹாதா மூ முஷ்கில கத்தீரா. சரியா? ல ஹாதா மூ முஷ்கில கத்தீரா. கரெக்டாக? ஓகே. அடுத்தால வந்து அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கூட உங்கள் ரூமுக்கு வாங்க. சரியா? ஏன் கூட உங்கள் ரூமுக்கு வாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அரபிக்கில்? ஏன் கூட உங்கள் ரூமுக்கு வாங்க. கம் வித் மீ டு யுவர் ரூம். சரியா? கம் வித் மீ டு யுவர் रूम, मेरे साथ आपका कमरे में आइए, मेरे साथ आपका कमरे में இல்லைனா अपना कमरे में आइए. சரியா? मेरे साथ अपना कमरे में आइए, கம் வித் மீ டு யுவர் रूम, ஏன் கூட உங்கள் ரூமுக்கு வாங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? தால் மாயி இல கர்ஃபத்திக். சரியா? தால் மாயி இல கர்ஃபத்திக். சரியா? தால் மாயி கம் வித் மீ, தால் கம் மாயி வித் மீ, இல டு கோர்ஃபானா ரூம், கோர்ஃபா திக்னு சொன்னால் யுவர் ரூம். சரியா? அப்போ தால் மாயினா கம் வித் மீ, இல டு கர்ஃபத்திக் யுவர் ரூம். சரி, சொல்லுது கம் வித் மீ டு யுவர் ரூம். கரெக்டாக வருது. மேரே சாத் அப்னா கம்ரே மே ஆயியே. கரெக்டாக? ஏன் கூட உங்கள் ரூமுக்கு வாங்க. கரெக்டாக? ஓகே. அடுத்தால வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்தால வந்து அந்த நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கூட யார் தங்குவாங்க. சரியா? உங்கள் கூட யார் தங்குவாங்க. ஏன்னா சில ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ணால் அந்த பேஷண்ட் கூட அவங்க ரிலேஷன் யாராவது கட்டாயம் தங்கணும். ஒரு பேஷண்ட் கூட ஒரு பேஷண்ட் ஒரு ரிலேஷன் வந்து கட்டாயம் தங்கணும் நைட்டு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரியா? அதான் அவங்க கேட்காங்க, உங்கள் கூட யார் தங்குவாங்க. ஹூ வில் ஸ்டே வித் யூ, ஆப்கே சாத் கோன் ரேகா, ஆப்கே சாத் கோன் ரேகா, ஹூ வில் ஸ்டே வித் யூ, உங்கள் கூட யார் தங்குவாங்க. இதுக்கு என்ன அரபி? மின் எப்கா மாக். சரியா? மின் எப்கா மாக். சரியா? மின் ஹூ எப்கா ஸ்டே மாக் வித் யூ. கரெக்டாக வருது. சரியா? மின் ஹூ எப்கா ஸ்டே மாக் வித் யூ. அப்போ ஹூ வில் ஸ்டே வித் யூ. கரெக்டாக? ஓகே. அடுத்தால வந்து
என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேஷண்ட்டை அந்த நர்ஸ் சொல்கிறாங்க சரியா, யாரையாவது 6 மணிக்கு முன்னால் வர சொல்லுங்கள், யாரையாவது 6 மணிக்கு முன்னால் வர சொல்லுங்கள் சரியா. அது எப்படி சொல்லுவாங்க, டெல் எனிஒன் டு கம் பிஃபோர் 6 o'clock சரியா. टेल एनीवन टू कम बिफोर 6 o'clock, किसी को 6 बजे के पहला आने के लिए बोलो, किसी को 6 बजे के पहला आने के लिए बोलो, टेल एनीवन टू कम बिफोर 6 o'clock, யாரையாவது 6 மணிக்கு முன்னால் வர சொல்லுங்கள் சரியா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது சரியா. कुल आई शख्स अन याती कबल सा अल सातसा சரியா. கபல் சா அல் சாத்ஸா, சாயான்னு சொல்லலாம், கபல் சா அல் சாத்ஸா இல்லைனா கபல் சாயா அல் சாத்ஸான்னு சொல்லலாம் சரியா. அப்போ குல்லு ஐ ஷக்ஸ், குல்லு டெல் ஐ ஷக்ஸ் எனி பர்சன் சரியா. அன் டு யாத்தி கம் கபல் பிஃபோர் அல் சாயா அல் சாத்ஸா 6 o'clock சரியா. அல் சாயா அல் சாத்ஸா 6 o'clock, அல் சாயா கிளாக் அல் சாத்ஸா 6 சரியா. அப்போ குல்லு ஐ ஷக்ஸ் டெல் எனி ஒன் சரியா, டெல் எனி ஒன் அண்ட் டு யாத்தி கம் கப்பல் அல் சாயா அல் சாசா பிஃபோர் 6 o'clock கரெக்டாக. ஓகே சரி ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். என்ன எடுத்தாலும் நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.